தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ஏர்னிங் தமிழன் சேனலுக்கு உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு அளவுக்கு லாங் டைம் போகக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்புக்கான வித்ட்ரால் ப்ரூஃப் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக 10ஆம் தேதி தான் நான் வித்ட்ரால் போட்டிருந்தேன். அந்த அமௌண்ட் எனக்கு டேக்ஸ் போக டைரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஆப் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் லான்ச் பண்ணாங்க. இதோட சேம் டு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் அண்ட் லில்லி. இந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லி. இந்த ஆப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக பர்சனலாக மெசேஜ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மெம்பர்கள் மட்டும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கான லிங்க்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாருமே கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஆப்பில் உங்களுக்கு ரீசார்ஜ் ரிவார்டாக 110 ரூபா கொடுத்துருவாங்க. அண்ட் என்னோட சைடு இன்வெஸ்ட்மெண்ட் போனஸாக உங்களுக்கு நான் 90 ரூபா கொடுத்துருவேன். நீங்கள் இந்த சேம் டேலே 200 ரூபா நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிடலாம். உங்களோட ஓன் ரிஸ்க் வெறும் 400 ரூபா தான். நீங்கள் ஃபஸ்ட் பிளான் எடுத்திருந்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா முதல் ஃப்ரெண்டுக்கு 100 ரூபாயும், இரண்டாவது ஃப்ரெண்டுக்கு 150 கொடுப்பாங்க, மூணாவதாக இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு 350 கொடுப்பாங்க, அடுத்து இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு 150 ரூபா கொடுப்பாங்க, அடுத்து இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு 3 லெவல் டெய்லி கமிஷனுமே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 600 ரூபா பண்ணிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு 27 ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் 3800 ரூபா பண்ணிங்கன்னா 174.79 பைசா வரும். அண்ட் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 9800 ரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 460.60 பைசா வரும். உங்களுக்கு இந்த ஆப்புக்கான மினிமம் வித்ட்ரால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 110 ரூபா தான். டேக்ஸ் 6% பிடிக்கிறாங்க. உங்களுக்கு டெய்லி வித்ட்ரால் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் உங்களுக்கு ரெட் என்விலப் கூட உங்களுக்கு டெய்லியும் 10 ரூபா வரைக்குமே கிடைக்கும். அண்ட் எந்த விதமான ஒரு ஏர்னிங் ஆப்போட அப்டேட் வந்தாலும் அதோட வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்தாலும் நம்மளோட டெலகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் இந்த 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அண்ட் இந்த ஆப் எவ்வளோ நாள் வரைக்கும் ரன் ஆகும், எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, எப்படி போனஸ் கிளைம் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் செகண்டாக இங்கே சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்ட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் போட்டுட்டு நம்ம இன்விடேஷன் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பேஜுக்கு போகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி போட்ட அந்த நம்பர் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நம்பரை இந்த இடத்துல போட்டுட்டு சைன்இன் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கான பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கான போனஸை நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். மந்த்லி இன்கம் கிளைம் பண்ணுறது, அப்புறமா நீங்கள் இன்வைட் பண்ண பீப்புள்ஸை பார்க்குறதுன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். இந்த ஆப்ஷனில் தான் உங்களுக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பிளானோட விவரம் எல்லாமே போட்டிருக்கும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ டெய்லியும் நமக்கு ஏர்னிங் வரும், அண்ட் மொத்தமாக நமக்கு எவ்வளோ வரும்ன்ற எல்லா விவரமுமே இதில் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீம். நீங்கள் இன்வைட் பண்ணுற மெம்பர்கள் எல்லாருமே இதில் இருக்காங்களா என்ன ஏதுன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து நியூஸ். இந்த ஆப்புக்கான சின்ன சின்ன அப்டேட்லாம் இதில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த யூசர். இதுதான் உங்களுக்கான மெயின் வேலட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே ரீசார்ஜுன்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இந்த இடத்துல 600 ரூபா போட்டு ரீசார்ஜ்ன்றதை கொடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த பேமெண்ட் சேனலில் எதுலையாச்சும் ஒன்று செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பிளான் போடுறேன், அதனால் நான் வந்து 600 ரூபா பிளான் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பேஜில் தான் போகும். இதில் நீங்கள் ஃபோன்பே, ஜிபே யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து பேடிஎம்மில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரீசார்ஜ் ஆயிரும். சப்போஸ் உங்ககிட்ட பேடிஎம் இல்லைனா பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணி கூட பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும். நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுவேன். நானே கூட உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ நான் பேடிஎம் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எகைன் நீங்கள் இந்த ஆப்புக்கு வந்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட யூசர் ஐக்கானில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வேலட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 600 ரூபா கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்துக்கோங்க. பை நவ் கொடுத்ததுக்கப்புறமா எகைன் பை நவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து பை பண்ணிடுவீங்க. இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, எப்படி நம்ம டெய்லியும் இன்கம்மை கிளைம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த யூசர் ஆப்ஷன்லேயே மை ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் டெய்லியும் உங்களுக்கான இன்கம்மை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதே யூசர் ஆப்ஷனில் இன்விடேஷன் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்விடேஷன் கோட் அப்புறமா லிங்க் கொடுத்துருப்பாங்க. காப்பி த இன்விடேஷன் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கான லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த யூசர் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களோட பேர் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பேங்க்கோட பேர் கொடுங்க.
அண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சென்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஆப்ஷனில் வித்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் போட்டு பேமெண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வித்ராவல் கொடுத்துட்டா போதும். பேமெண்ட் பாஸ்வேர்ட்னா வேறு ஒன்றுமே கிடையாது. லாகின் பாஸ்வேர்டாக நீங்கள் என்ன போட்டிங்களோ அதுதான் உங்களுக்கான பேமெண்ட் பாஸ்வேர்ட். அடுத்து நீங்கள் எப்படி போனஸ் கிளைம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே யூசர் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கான்டாக்ட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கன்சல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்கே போயிடும். அந்த இடத்துல ஹாய் மேம் ஐ எம் நியூ யூசர்னு போட்டுருங்க. போட்டுட்டு உங்களோட வேலட் இருக்குல்ல அந்த யூசர் ஆப்ஷன் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பேஜை ஃபுல்லாக உங்களோட நம்பர் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுங்க. அண்ட் மை ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் நான் இருக்குன்னு சொன்னல அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் காட்டும். இந்த மாதிரி இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குன்னா இந்த யூசர் ஆப்ஷனில் மை ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்படி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட பேர் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பாங்க. உங்களோட வயசு, உங்களோட ஜெண்டர் மெயிலா ஃபீமேலான்னு கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு மெயின் லாங்குவேஜில் தமிழ் இங்கிலீஷ்ன்றதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டாலே போதும். உங்களுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல அந்த கோடை போட்டு ரிசீவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட வேலட்டில் அந்த 110 ரூபா அவங்க ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஆப் எவ்வளோ மந்த் ரன் ஆகுன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஆப் எல்லாமே மினிமம் 2 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 7 மந்த் வரைக்குமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆன்லைன் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கேரண்டியுமே இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் இந்த ஆப்புக்கான ரிலேட்டடான ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும்தான் கேட்கணும். வேறு எந்த விஷயமுமே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடியா அவங்க வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஐடியை வந்து ஃபயர் பண்ணுற ப்ராப்ளம் இருக்குது. இதில் சிலருக்கு ஐடி ஃபயர் ஆகாமையும் போகலாம், ஃபயரும் ஆகலாம். நம்மளால் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சிலருக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபயர் ஆகலாம், ஒரு சிலருக்கு 2 மாதத்துக்கு அப்புறமா கூட ஃபயர் ஆகலாம். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற ரூல்ஸை நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக செகண்ட் பிளான் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு வெறும் 4 ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணும்போது அவங்க கன்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து இன்விடேஷன் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் யாருக்குமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அண்ட் இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி உங்களுக்கான இன்விடேஷன் போனஸ் வேணும்னா நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதை நீங்கள் எப்படி கேட்டு வாங்கணும்னா உங்களோட ஃப்ரெண்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த ப்ரூஃப் அப்புறமா அவங்களோட ஐடி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே போதும். அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஐடி டீட்டெயில்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆப்பில் போனீங்கன்னா கீழே உங்களுக்கு யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு நம்பரோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். லிங்க் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்குமே இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.